அன்புமகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்திக்கு அருகம்புல்ல மாலையும் எருக்கம்புல்ல மாலையும் பூக்கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக எப்படி வீட்டிலேயே கட்டலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ரோட்டு ஓரங்களில் இந்த மாதிரி எருக்கம்பூ நிறைய இருக்குது. தேவையான அளவுக்கு பூவை மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம். இந்த மாதிரி பூ கிடைக்கல அப்படிங்கிறவங்க கடையில் உதிரி பூவாக வாங்கிக்கோங்க. இந்த பூவில் நடுப்பகுதி மட்டும்தான் நம்ம மாலைக்கு கோக்க போகிறோம். ஸோ இந்த பூவை சுற்றி இருக்கிற அந்த இதழ்கள் எல்லாத்தையும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு பக்கம் பிடிச்சிக்கோங்க. நடுவில் இருக்க பூவை மட்டும் தனியாக எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுவும் தனியாக ஒரு பூ மாதிரி தான் இருக்கும். இதை பூ கட்டி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம அந்த நடுப்பகுதியில் இருந்த அந்த பூவை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஊசியில் நூல் கோத்துக்கிட்டேன். நீங்கள் மிஷின் நூல் இல்லை பூ கட்டுற நூல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கோத்துக்கோங்க. இப்போ ஊசியில் நம்ம பூவை கோத்துடலாம். ஒரு பூவை இந்த மாதிரி நேர் பக்கமாக அடிப்பக்கமாக விட்டு மேல் பக்கம் எடுத்துட்டேன். இன்னொரு பூ திருப்பி கோக்குறேன். ஏன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு டிசைனாக இருக்கும் அப்படின்ட்டு. இதே மாதிரியே அடுத்த செட்டும் கோத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பூ நேராக கோக்கணும், இன்னொரு பூவை அதுக்கப்புறம் திருப்பி வச்சு கோக்கணும். ஊசியிலேருந்து நூல் பக்கமாக பூவை நகர்த்தும் போது பொறுமையாக பிடிச்சி நகர்த்தணும். கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டோம் அப்படின்னா பூ பிஞ்சிடும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக கோருங்க. இதே மாதிரியே 10 பூவை நம்ம கோத்துக்கலாம். 10 பூ நம்ம கோத்தாச்சு. இதில் அடிப்பக்கத்துலேயும் மேல் பக்கத்துலேயும் எந்த முடிச்சும் போடக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு 3 நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் 4 இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு 6 பூ இருக்கிற மாதிரி அதே மாதிரியே நான் கோத்து வச்சுருக்கேன். இதுலேயும் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் எந்த முடிச்சும் போடக்கூடாது. எக்ஸஸாக கொஞ்சம் கொஞ்சம் நூல் விட்டு கோத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ரோஸ் நம்ம கோக்கணும். அதுக்கு காம்பு பகுதியை நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா ஒட்ட காம்பை கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் காம்பு நீட்டிகிட்டு இருந்ததுன்னா நம்ம மாலைக்கு கோத்ததுக்கப்புறம் கேப் விழுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா அடிப்பக்கமாக கட் பண்ணிவிடுங்க. ரோஸோட நடுப்பகுதியில் ஊசி வச்சு குத்தி பின்பக்கமாக எடுத்துக்கணும். அடுத்த பூ திருப்பி கோக்கணும். பின்பக்கம் காம்பு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த சைடில் ஊசி விட்டு மேல் பக்கமாக எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 பூவும் கோத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சு போடாமல் எப்படி 2 பக்கமும் நூல் விட்டோமோ அதே மாதிரியே 2 பக்கமும் நூல் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே 3 நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம முடிச்சு போடாமல் பூவை கோத்தோம். இப்போ 2 இல்லை 3 முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. பூவில் ரோஸில் நடுப்பகுதியில் ஊசி விட்டு பின்பக்கம் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு எருக்கம்பூ நம்ம எப்படி கோத்தோமோ அதே மாதிரியே ஒரு பூ நேராக இன்னொரு பூ திருப்பி கோத்துக்கணும். இதே மாதிரி 4 பூ நம்ம கோத்துக்கணும். கொஞ்சமாக நூல் எக்ஸஸாக விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 நான் கோத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான மாலை கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இது 3ஐயும் நம்ம எடுத்துக்கலாம். 3 நூலையும் சேர்த்து நான் முடிச்சு போட்டுக்கிறேன். அந்த எண்டில் நல்லா டைட்டாக முடிச்சு போடணும். வீடியோவில் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இது 2ஐயும் நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இது 6 பூ கோத்தது. இது மேல் பக்கம், மாலைக்கு மேல் பக்கம் வரணும். ஸோ 2 நூலையும் நம்ம 2 இல்லை 3 முடிச்சு இதே மாதிரி போட்டுக்கலாம். நூல் நம்ம கட் பண்ண வேண்டாம். ஏன்னா மாலைக்கு பின்னாடி பிள்ளையாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அது அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரியே இந்த அடிப்பக்கமும் நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். அந்த நூல் கூட நம்ம ரோஸ் கோத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். முடிச்சு போடும்போது கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப இறுக்கிட்டிங்க அப்படின்னா பூ பிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜென்டிலாக டைட்டாக முடிச்சு போட்டு எக்ஸஸாக இருக்கிற நூலை கட் பண்ணிக்கலாம். இப்போ ரோஸோட இன்னொரு பகுதியில் நூல் இருக்குல்ல, அதை இந்த 10 பூ கோத்து வச்சுருந்தோம்ல அதோட ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 2ஐயும் அதே மாதிரியே நான் முடிச்சு போட்டு தான் வச்சுருக்கேன்.
இப்போ ஒரு சைடு வந்து மாலைக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே இன்னொரு சைடும் வந்து நம்ம ரோஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக வந்து 2 சைடும் மாலைக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே கொஞ்சம் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு இந்த நூலை வந்து நம்ம முடிச்சு போட்டுட்டு ரோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கோத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்க நூலை கட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு 3 இதையும் சேர்த்து நம்ம முடிச்சு போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாலை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரோஸ் வந்து அந்த காம்பு பகுதி தெரியாத மாதிரி ஃபுல்லாக விரித்து விட்டுருங்க. சூப்பரான மாலை வந்து ரெடியாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஊசி நூல் இருந்தாவே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ அருகம்புல்லை வந்து மாலை ரெடி பண்ணுறதுக்கு நான் அருகம்புல்லை பறிச்சிட்ருக்கேன். தேவையான அளவுக்கு அருகம்புல்லை பறிச்சாச்சு. இதுவும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால நான் நிறையா பறிச்சிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இப்படி கிடைக்கலன்னா கடையில் வந்து பிள்ளையார் விற்கிறதுக்கு பக்கத்துலேயே விற்பாங்க, வாங்கிக்கோங்க. பறிச்சிட்டு வந்ததால் இது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. நம்ம மாலைக்கு வச்சு கட்டும்போது பெருசும் சின்னதுமா இருக்கும். அதனால் கொஞ்சம் இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான அளவுக்கு நான் கையில் பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக வர்ற மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் அடுக்கிட்டேன். ரொம்ப ஈவனாக வந்து நம்ம அடுக்க முடியாது. முனையில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஆனால் அடிப்பகுதியில் வந்து நமக்கு சரிசமமாக இருந்துச்சுன்னா தான் பூ வச்சு கட்டும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் கத்திரியில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு சரிசமமாக கிடச்சிருச்சு. ஸோ நூலில் வச்சு கட்டும் போது இது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். மாலை கட்டுறதுக்கு நான் வந்து பூ கட்டுற நூல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த நூல் இல்லைன்னா உள்ள நூல் இல்லைன்னா ஒயிட் கலர் நூல் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய மாலை வேணுமோ அந்த அளவுக்கு நூலை 2ஆக எடுத்து அதை நான் வந்து மடித்து வச்சுருக்கேன் மாலை ஷேப்புக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட்டையாக நான் நூல் எடுத்திருக்கேன். அதை மடிக்கும் போது நம்மளுக்கு 4ஆக வந்திருக்கும். நம்ம வந்து நூலை வந்து கட் பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல கட் பண்ணதோடு தான் இருக்கணும். இன்னொரு நூல் வந்து எக்ஸஸாக நம்ம வந்து கட்டுறதுக்கு தேவைப்படும். அதுக்கும் கொஞ்சம் நூல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஜன்னல் கம்பி இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். 4ஆக இருக்கு இல்லையா, அந்த நூலில் 2 நூலை மட்டும் நான் ஒரு சைடு விடுறேன். விட்டு இன்னொரு பக்கம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டைட்டாக வந்துடும். இப்போ 4 நூலையும் நம்ம சரிசமமாக பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம கொஞ்சம் முடிச்சு போடணும். இன்னொரு நூல் வந்து பூ கட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த நூலை ஒத்த நூலாக எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல முடிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் நூல் நான் வந்து கையில் பிடிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இது வந்து மாலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் விட்டுட்டு இந்த இடத்துல முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் வந்து நான் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி க்ரிப்பாக இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த கம்பியில் வந்து நூலை கோத்துருக்கோம். 2 நூல் பக்கம் ஒரு சைடை விட்டுட்டு இன்னொரு நூல் 2 நூலை இன்னொரு சைடு விட்டுறணும். அதுக்கு இடையில நான் விரல் வச்சுருக்கேன்ல, அந்த இடத்துல அருகம்புல்லை எடுத்து நம்ம வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சா போதும். கரெக்டாக அருகம்புல்லை வச்சுட்டு நம்ம பிடிச்சிக்கணும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பொறுமையாக தான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ 2 நூலுக்கு நடுவில் கேப்பில் நான் அந்த அருகம்புல்லை வச்சுட்டு இன்னொரு நூல் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதை மேல் பக்கமாக போட்டு நடுவில் ஒரு கேப் வரும், அது உள்ளே கை விட்டு அந்த சைடு இருக்க நூலை எடுத்து டைட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இதே மாதிரி பொறுமையாக நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் அருகம்புல்லை எடுத்துட்டு இந்த 2 நூலுக்கும் இடைப்பட்ட கேப்பில் நம்ம அருகம்புல்லை வைக்கணும். கட்டுறதுக்காக எக்ஸஸாக ஒரு நூல் நம்ம ஜாயின் பண்ணோம்ல, அதை வந்து மேல் பக்கமாக போட்டுட்டு நடுவில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்புக்குள்ளே கை விட்டு நம்ம அந்த நூலை எடுத்து டைட் பண்ணணும். நம்ம கையில் பிடிச்சிட்ருக்க நூலும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மேலே போட்டு டைட் பண்ணுறோம்ல, அதுவும் லூஸாக இருக்கக்கூடாது. நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ 3 வந்து நான் அதே மாதிரி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு சாமந்தி பூ வைக்கிறேன். சாமந்தி பூ கிடச்சதுன்னா நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படியே அருகம்புல் மட்டும் கூட நீங்கள் லைனாக வந்து கட்டிகிட்டே வரலாம்.
சாமந்தி பூவை நல்லா வச்சுட்டு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நல்லா விரித்து விடணும். சென்டரில் அந்த நூல் வந்து நல்லா டைட்டாக வச்சுட்டு நம்ம இப்போ நாட் போட்டுக்கலாம். சாமந்தி பூ நடுவில் நல்லா இறுக்கி வர்ற மாதிரி அந்த நூலால் டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பூ மேல் பக்கம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த அருகம்புல்லாம் பேக் சைடில் போயிடும். இப்போ அடுத்தது அருகம்புல் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே 3 அருகம்புல் வச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு சாமந்தி பூவை நம்ம வைக்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு மேலே சாமந்தி பூ ஒரு லைன் தனியாக வச்ச மாதிரி இருக்கும். அருகம்புல் வந்து பேக் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். பூ வந்து சாமந்தி பூ நல்லா பெருசாக இருக்கிறதா பார்த்து செலக்ட் பண்ணி காம்பு பகுதியை நீக்கிட்டு யூஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு அருகம்புல் வைக்கலாம். இதே மாதிரியே நமக்கு தேவையான அளவுக்கு நீட்டாக செஞ்சுக்கிட்டே போகலாம். நம்ம இந்த மாதிரி பூ கட்டும் போது அருகம்புல் மேலே கீழே இந்த மாதிரி வரும். அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா நம்ம கத்திரியை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுல்லாக கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பிள்ளையாருக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் மீடியம் சைஸ் தான் வாங்குவோம். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது எண்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சு போடுறோம் இல்லையா, ஒரு அருகம்புல் பூ வச்சு போடுறோம்ல, அதே மாதிரியே 3 வாட்டி நம்ம இதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். டைட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த நூலையும் சேர்த்து வச்சு நம்ம இப்போ கொஞ்சமாக நூலை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிள்ளையாருக்கு வந்து பின்னாடி கட்டுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். சாமந்தி பூக்கு நடுவில் குங்குமம் வச்சா அழகாக இருக்கும். ஸோ வந்து நான் குங்குமம் வைக்கிறேன். உங்ககிட்ட ரெட் கலர் இல்லை பிங்க் கலர் ஸ்டோன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அருகம்புல் மாலை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அருகம்புல்லும் சாமந்தியும் வச்சு கட்டினோம் இல்லையா, இதே மாதிரியே வெறும் சாமந்தி மட்டும் வச்சு கூட நம்ம மாலை ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதை தோரணம் மாதிரி கூட நம்ம கட்டலாம். மாலை மாதிரி வளைக்காமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு கட்டினோன்னா தோரணம் மாதிரி அழகாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் கையால் நீங்களே அழகாக மாலை ரெடி பண்ணி உங்கள் விநாயகருக்கு போட்டு அழகு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அப்படி இல்லைன்னா பியூட்டி டிப்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.